உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த போலி துளசி நான் நினைச்சதை விட ரொம்ப பெரிய கில்லாடியா இருக்கா. ஒரே நாள்ல ராதாவோட அஸ்திவாரத்தை அசைச்சு பார்த்துட்டாளே. அடுத்து இவ என்ன பண்ணுவாளோ தெரியல. அந்த வீட்ல என்னுடைய அதிகாரத்தை நான் எப்பவும் தக்க வச்சுக்கணும்னா இந்த போலி துளசிக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டியாகணும். இல்லைன்னா இவ என்ன பண்ணுவானே தெரியாது. இந்தா ராதா, ப்ளீஸ் நீ அழுறத நிறுத்து. நீ அழுதனா எனக்கும் அழுக வரும். ப்ளீஸ் மோனையா, ஒரு செகண்ட் முதல்ல தண்ணியை குடி. நானே குடிக்க வைக்கிறேன். என் பாசத்துல என்ன குறை இருந்துச்சு? நான் என்ன பாவம் செஞ்சேன்னு இப்ப தண்டனை அனுபவிக்கிறேன். குஷி என்ன பார்த்து என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல? எனக்கு துளசி அம்மாவுக்கும் உனக்கும் நடுவில் யாராவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணோன்னா நான் கண்டிப்பா என்னோட துளசி அம்மாவை தான் சூஸ் பண்ணுவேன். என்ன என்ன தப்பு பண்ண? நான் என்ன குறை வச்சேன்? அட மோனிகா, நான் குஷி மேல எவ்வளவு பாசமா இருந்தேன். குஷி மேல நான் என் உயிரே வச்சிருக்கேன். இன்னைக்கு அவளே என்ன தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. முதல்ல உனக்கு உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? உன்னோட மிகப்பெரிய பிரச்சனையே குஷி மேல நீ அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கிறதா. அப்பனா அவ ஏன் என்ன தேர்ந்தெடுக்கல மோனையா? ராதா, குஷி இன்னும் சின்ன பொண்ணுதான். பிறந்த கொஞ்ச நாள்லயே அவளோட அம்மாவை இழந்துட்டால. அவ அம்மா செத்துட்டான்னு நினைச்சா அவளோட முகத்தை போட்டோஸ்ல மட்டும்தான் அவ பாத்திருக்கா. இப்ப திடீர்னு அவங்க அம்மா அவ முன்னாடி வந்து நிக்கிறா. மறுபடியும் அவங்க அம்மாவை அவ இழக்க கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனா அதுக்காக அவளுக்கு உண்மையில பாசம் இல்லைங்கிறது அர்த்தம் இல்ல. அவ பயந்து போயிருக்கா. எங்க மறுபடியும் அம்மாவை இழந்துருவோமோங்கிற பயம். நான் உண்மையதான் சொல்றேன் ராதா. அவ உன்னையும் இழக்க விரும்பல. அவ என்னமோ பேசிட்டாதான். சின்ன பொண்ணு ஏதோ எமோஷனல் ஆகி அப்படி பேசிருக்கா. அவ அதையெல்லாம் யோசிச்சு பேசல ராதா. இந்த விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு மனசுல எடுத்துக்காத ப்ளீஸ். இதை எப்படி மனசுல எடுத்துக்காம இருக்க முடியும் மோனையா? எப்படி எடுத்துக்காம இருக்க முடியும்? இன்னைக்கு என்னோட குஷி என்ன தேர்ந்தெடுக்கல. என்னை விட்டு விலகி போறா. என் மேல கோவமா இருக்கா. இதெல்லாம் நினைக்க என் மனசு வெடிச்சிரும் போல இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? எதுவும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இரு, தைரியமா இரு. தைரியத்தை இழக்க வேண்டாம் ப்ளீஸ். ராதா, தைரியமா இரு ப்ளீஸ். எப்படி தைரியமா இருக்க முடியும் மோனையா? என்னோட தைரியமே என் குஷி தானே. இன்னைக்கு அவ என்னை விட்டு தூரமா போயிட்டா. நான் அவளை என்னோட மகளை நினைச்சா, ஆனா அவ என்ன அவளோட அம்மாவா நினைக்கல. என்ன பண்றது? ராதா, எனக்கு நல்லா தெரியும் இந்த நிலைமை உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். மோகனையா, நீங்க எப்பவுமே என்ன நம்பி இருக்கீங்க. எப்பவும் எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த தடவையும் ஏன் நம்பிக்கையில நம்பிக்கை வைங்க மோனையா. ஏன் தரப்ப சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. சரி ராதா, நான் உனக்கு ஒண்ணு இல்ல 2 வாய்ப்பு தரேன். சரியா? ஒருவேளை அந்த 2 வாய்ப்புலையுமே துளசி ஒரு மாறு வேஷக்காரின்னு உன்னால நிரூபிக்க முடியலனா அப்புறம் நீ அவளை வேஷக்காரின்னு சொல்லவே கூடாது. துளசிக்கும் மத்தவங்களுக்கு கஷ்டம் வர மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நீ பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் என்னோட நம்பிக்கையை தான் நீ நம்பி ஆகணும். இப்ப நீ எனக்கு வாக்கு கூட.
சத்தியம் பண்றேன். நான் உங்ககிட்ட இருந்து வாய்ப்பை வாங்கிட்டேன், சத்தியமும் பண்ணிட்டேன். ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஒவ்வொரு கதையும் எங்க இருந்து ஆரம்பமாகுமோ அங்க இருந்து தான் நானும் ஆரம்பிக்கணும். இப்போ ஓகேவா? ம். இந்த ராதா எதுக்கு மோகன் கிட்ட வாய்ப்பு கேட்டா? இவ என்ன பண்ண நினைக்கிறா? இப்ப அவ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஆக்சுவலி நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க ராதா. இன்ஃபேக்ட் நீ என்னோட வேலையை இன்னும் ஈஸி ஆக்கிட்ட. உனக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும்னு ஆசையா இருக்கோ ராதா, முயற்சி பண்ணிக்க. உன்னோட எல்லா முயற்சிகளையும் நான் வீணாக்கியே தீருவேன். நீ என்ன காட்டி கொடுக்க முயற்சி பண்ணுவல, அப்போ நான் உன்னை மொத்தமா ஃபினிஷ் பண்ணிடுவேன். ராதா துளசி அனுப்புறதுக்காக திட்டம் போடுறா. ஆனா கடைசியா ராதாவே வீட்டை விட்டு போயிட போறா. எல்லாத்துக்கும் லிமிட்ஸ் இருக்கு. ராதா துளசி நீ குதிக்க போறாங்கன்னு சொன்னா தோண்டி விடுறா. அவ ஒரு பைத்தியம் ஆயிட்டாலும் தோணுது. அவ பைத்தியம் எல்லாம் கிடையாது. உலகத்திலேயே அவ தான் பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கா. உனக்கு புரியலையா கீர்த்தி? துளசி எண்ணிய கொன்னு அவ பாதையில இருந்து அவங்கள விலக்க பாக்குறா. அந்த ராதா நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலி அவ சுயரூபத்தை அவ காட்டிட்டா. ராதா இப்படி பண்ணுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க எல்லாரும் ராதாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை ராதா இருக்க இடத்துல நீங்க இருந்து பாருங்க. பாவம், அந்த பொண்ணுக்கு எதுவுமே சரியா அமையல. நல்லா இருக்கே. அந்த 2 அடி சூனியக்காருக்கு எதுவுமே சரியா அமையலையா? இல்ல, இது வரைக்கும் அவளுக்கு என்ன கெடுதல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு கிராமத்துல இருந்து சிட்டிக்குள்ள வந்து மொத்த மாளிகைக்கும் முதலாளி ஆயிட்டா. நியாயமா சொல்லணும்னா அவதான் என் பொண்ணுக்கு கெடுதல் பண்ணிருக்கா. செஞ்ச தப்புக்கு அவ பலனை அனுபவிச்சுதானே ஆகணும். காவேரி, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.